வணக்கம் எல்லோருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசம், ஒவ்வொரு நாளும் புது அனுபவம். எல்லா நாளுமே ஒரே நாளாக இருந்துவிட்டால் வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு கூட கொண்டு போய் சேர்த்துவிடும். பெரிய ஒரு வெறுப்பை உமிழ்ந்துவிடும். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், நாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையை, ஒவ்வொரு மன சார்ந்த அழுத்தங்களை தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்கும்போது மீண்டும் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு உத்வேகத்தை நம் மனசுக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது, இருக்கவும் மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே எதை நினச்சி போவோம்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம ரசிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம். நமக்கு எல்லாமே கிடச்சிடணும், எல்லா சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு காலமும் அது மாதிரி அமையாது. அப்போ ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிருக்கு ஒரு விடையை கண்டுபிடிப்பது போல தான் நம்முடைய வாழ்க்கை. அதை விடையை கண்டுபிடிப்பதற்குள் நம் வாழ்க்கையை பல ஆங்கிளில் பறந்து போயிடும், பல்வேறு பருவங்களை கடந்து போயிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிருக்கான விடையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அறிவும் தேடலும் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையை எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாமல் போயிடும். நிறைய விஷயங்களில் கவனித்து பார்க்கும்போது நாம் நேரத்தையும் காலத்தையும், நம்மளுடைய வயதையும், நம்மளுடைய இளமையையும், நம்மளுடைய சிந்தனையுமே மழுங்கடிச்சிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நாம் இந்த உலகத்துக்கு வந்த பிரசாதம்னு நம்ம நினைக்கிறோம். வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டு கொண்டு, உண்டு உறங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகிறோம். வாழ்ந்ததற்கான பயன் என்ன, அதற்கான தடயம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாமல் போவதற்கு தான் இந்த வாழ்க்கையா அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்போ ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விஷயங்களை நம்மளால் செய்யணும்னு தோணும்போது அந்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடியும். வெறும் ஆசைக்காகவும், ஏக்கத்திற்காகவும், தூக்கத்திற்காகவும் இந்த உலகம் இருந்தது போதும். இந்த உலகம் நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு நினைப்பு உங்களுக்கு வரணும். இவ்வளோ தாங்கிக்கிட்டு இந்த பூமி, இந்த உலகம், வானம் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம் என்ன ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பயன். நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு நல்ல செயலே அதுதான். நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? எனக்கு குத்தலாக இருக்குது. ஒவ்வொரு நாளுமே பல்வேறு விதமான இன்னல்களும், சோகங்களும், இயக்கங்களும், மன அழுத்தங்களும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை தாண்டி இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நமக்கு என்ன செய்ய போகிறோம், நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், வீட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் எனக்கு ஒவ்வொரு நாளுமே இருந்துக்கிட்டு வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற நோக்கில் நான் சில நேரங்களும் பயமாகவும் விரக்தியாகவும் இருக்கிறது. சில நேரங்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மனித பிறப்பாக நம்ம கிடச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு நம்ம முழுசாக நம்ம பயன்படுத்தியிருக்கோங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். தற்சார்புடையதாகவோ ஒரு சுயநல நோக்கிலவே நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம்னு தோணுது. அது அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு பாசமாக இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் சரி, வசதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சாரா நமக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு சூழலாகவே இருந்துட்டு போகுது. எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் அப்படின்ற உணர்வுகள்லாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம மனுஷனாக வாழ்கிறது பெரும் கொடுமையாக இருக்குது. நமக்கு பிடிச்சது செய்ய முடியாத ஒரு நிலையும் இருக்குது இல்லையா? அதான் ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கைங்கிறது பெரிய ஒரு புதுமையான ஒரு தோற்றத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குது. வாழும் காலம் பெரிய வரம்தான். அப்படி வரத்தில் நம்ம எவ்வளோ தரமாக இருக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ண போகிறோம். தரமாகிறதும் தரைமட்டமாகிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. பார்த்து சூதானமாக, கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும். எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நாளாக இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நாளாக இருக்கும் பொழுது பல்வேறு விதமான செயல்களில், பல்வேறு விதமான சிந்தனைகளை கொண்டு அந்த நாளை சிறப்பாக நகர்த்தி கொண்டு வாழ்க்கையை இருக்கும் வரை வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்லலாமே. நன்றி, வணக்கம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.